எது பொதுவோ அதை இடைவெட்டுண்டு. ஒன்றிப்புன்னு சொன்னா எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்றதுதான் ஒன்றிப்பு அப்படின்னு சொன்னோம். இப்ப கேள்விக்குள்ள போகும் பிள்ளைகள். சரியா? இப்போ எந்த ஸ்கிரீனை டச் பண்ணாம அடுத்த ஸ்கிரீனை பாருங்க. சரியா? ஓகே. வாசிக சாலை ஒன்றுக்கு, சரியா, வாசிக சாலை ஒன்றுக்கு புத்தகம் வாசிக்க வந்தவர்களில், சரியா, ஒரு வாசிக சாலை ஒன்று இருக்குதான், அதாவது நூலகம் ஒன்று இருக்குதான், லைப்ரரியில புத்தகம் வாசிக்க வந்தவர்களில் 22 பேர் 22 பேர் நாவல்களையும் 22 பேர் வந்துகிட்டு நாவல்களையாம். பெஸ்ட்டுக்கு நோட் பண்ணிக்கோமே. 22 பேர் வந்துகிட்டு நாவல்கள். ஓகே. 22 பேர் நாவல்களையும் 18 பேர் மொழிபெயர்ப்பு புத்தகம். 18 பேர் வந்துகிட்டு மொழி பெயர்ப்பு புத்தகத்தையும், சரியா, 18 பேர் மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் வாசிக்க விருப்பம் தெரிவித்தனர். இந்த குழுவில் இருந்த மொத்த வாசகர்களின் எண்ணிக்கை, மொத்த வாசகர்களின் எண்ணிக்கை 36. அப்ப டோட்டல் வந்துகிட்டு எவ்வளவா? 36. மொத்த வாசகர்கள், மொத்த வாசகர்கள் 36 பேர் ஆவதோடு இதில் 6 பேர் எவ்வகை புத்தகங்களையும் வாசிக்கவில்லை. இதுல 6 பேர் வந்துகிட்டு எவ்வகை புத்தகங்களையும் வாசிக்கவில்லையாம். எவ்வகை புத்தகங்களையும் வாசிக்கவில்லையா. இப்போ இவன் தந்த தரவுகளை இதுல குறிப்போம் வாங்க. இதன் தந்த தரவுகளை வாங்க குறிப்போம் இதுல. சரியா? வாங்க தந்த தரவுகளை குறிப்போம். இதே நூல்கள் இல்லை, நாவல்கள். நாவல்கள் நாவல்கள் வாசிப்போம். சரியா? இப்ப எல்லாருக்கும் ஒயிட் போர்ட் கிளியரா விளங்குதா? ஓகே. சரியா பிள்ளைகள்? இப்ப கவனிச்சுக்கோ, நல்லா கவனி. நிசா, மது, ஷாலினி, நவீத், ரிஷாத், ராசித், ரிஷாதா, எல்லாரும் கவனி. எல்லாரும் கவனிங்க. பார், இங்க பார், இங்க பார். முதலாவது விஷயம் பிள்ளைகள், முதலாவது விஷயம், சரியா, முதலாவது விஷயம். இப்ப இது ஒரு தொடை. இதுல இத சொல்லுவோம் அகில தொடைன்னு சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும், நாங்க படிச்சிட்டோம். இத சொல்லுவோம் அகில தொடை அப்படின்னு. அகிலம் சொல்றது உலகம் மொத்தமாக உள்ள தொடையை தான் அகில தொடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டோட்டலா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க? மொத்தமா 36 பேர் இருக்கிறாங்களாம். டோட்டலா மொத்தமா 36 பேர் இருக்கிறாங்களாம். அப்ப அகில தொடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 36. 36 இப்படி எழுதிக்கணும். 36. இரண்டாவது விஷயம், 22 பேர்கள், 22 ஆட்கள் வந்துகிட்டு நாவல்களை வாசிக்கிறாங்களாம். 22 பேர் நாவல்கள். சரியா? அப்ப நாவல் கூட்டம் எது? நாவல் கூட்டம் எது? இது இந்த வட்டம். இதுல இதுக்குள்ளேயும் வரலாமா, இதுக்குள்ளேயும் வரலாம், எப்படின்னு தெரியாது நமக்கு. அதனால 22 பேரை நான் இப்படி போடுறேன். அப்ப 22 பேர் வந்துகிட்டு நாவல்களை வாசிக்கின்றார்கள். அதே நேரம் வரையும் நாங்க முடிச்சிட்டோம். 18 பேர் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள். அதுல 18 பேர் வந்துகிட்டேனையா மொழிபெயர்ப்பு புத்தகமா. 18 பேர் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வாசிக்கிறாங்களா? மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வாசிக்கிறாங்க. அதே நேரம் 6 பேர், இந்த 6 பேர் வந்துகிட்டு எவ்வித புத்தகங்களையும் வாசிக்கவில்லை. அப்போ இது நாவல், இது மொழிபெயர்ப்பு. 6 பேர் எவ்வித புத்தகங்களை வாசிக்கலன்னு சொன்னா அது யாருக்குள்ள வருவாங்க? இவங்களுக்குள்ள வருவாங்க. இவங்களுக்குள்ள வரும். முதலாவது இந்த 4 விஷயத்தையும் குறிச்சிடும். இந்த 4 விஷயத்தையும் குறிச்சிடும். இப்போ எங்களுக்கு இவங்க 3 பேர்ல யாரை சரியா ஒன்று தந்திருப்பாங்க. இவங்க 3 பேர்ல யாரை சரியா ஒன்று தந்திருப்பாங்க. சரியா? ஒன்று தரல, ஏதாவது ஒன்று கிடைச்சு, அதை வச்சு இவங்க 3 பேரையும் நாங்க கண்டுபிடிப்போம். அடுத்த கேள்விக்குள்ள போவோமா? இப்ப வேற தரவு எதுவும் தர இல்லை. வேற தரவு எதுவும் தரவில்லைன்னு சொன்னா ஒரு ஷார்ட் கட் நான் கிளாஸ்ல வச்சு சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? யாருக்கு சரி ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இதுல 3 பேரையும் கண்டுபிடிக்கணும். கட்டாயம் கண்டுபிடிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. பட் ஒரு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓம் இல்லை, 2 உண்டு. குயிக்கா சொல்லணும். சமா அந்த மொத்தத்துல ரிஷாதா ஞாபகம் இருக்கா?
இல்ல. இல்ல. சரி இப்படி கவனி. நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி ஒரு கேள்வியை கேட்டான்னு சொன்னா இத லைஃப்ல இனி மறக்க கூடா, நீ யாரும் மறக்க கூடாது. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். முதலாவது விஷயம் அவன் என்ன சொல்றான்? மொத்த பேர் 36ஆம். இவடத்துல 36 போடுவாய். டோட்டல் மொத்த பேர்னு சொன்னா நீ எவ்வளத்துல போடுவாய்? இவடத்துல போடுவாய். அதுக்கு பிறகு 22 நாவல்கள்னு சொன்னா நீ இந்த வட்டம் தான் 22 நாவல். 18 மொழிபெயர்ப்பு புத்தகம்னு சொன்னா 18 இதுக்குள்ள போடுவாய். இதுக்குள்ள போடக்கூடாது. அது இதுக்குள்ள வருமா இதுக்குள்ள வருமான்னு தெரியாது. டோட்டலா தான் போடணும். 18 22 இதுக்குள்ள வரும். ரெண்டு பேரையும் சேர்ந்து வாசிக்கக்கூடிய ஆட்கள் வரலாம். அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆகவே இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக நான் எக்ஸ்ன்ற ஒரு ஆளை போட்டுறேன். இப்படி எக்ஸ்ன்ற ஒரு ஆளை போட்டுறேன். எக்ஸ்ன்ற ஒரு ஆளை போடுறேன். நல்லா கவனிச்சுங்க பார். நல்லா கவனிங்க பார். எக்ஸ்ன்ற ஒரு ஆளை போட்டேன். இந்த ஆள் எனக்கு தேவைன்னு சொன்னா பார், நல்லா கவனி. இந்த ஆள் எனக்கு தேவைன்னு சொன்னா மொத்த வட்டம் இந்த நாவல்களை மொத்தமாக வாசிக்கிறார்கள் எத்தனை பேர்? எல்லாம் செல்லு. எத்தனை பேர் நாவல்களை வாசிக்கக்கூடிய மொத்த ஆக்கள் எத்தனை பேர்? 22. 22 பேர். அந்த 22 பேர்ல இருந்து இந்த நடுவால கழிச்சா இது வரும் தானே? நல்லா கவனிரா. இந்த 22 பேர் நாவல்கள் வாசிக்கிறாங்க, சரியாடா? அதுல இந்த எக்ஸ் ஆள் தான் நடுவரா இருக்கிறாங்க. இது இவருக்கும் பொதுவானதானே? இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவானாக்கள் தானே இவரு. அதனால இவரை கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா நான் அந்த நாவல்கள் வாசிக்கிற ஆள்ல இருந்து இந்த எக்ஸ கழிச்சா எனக்கு இது வரும் தானே? வரும். ஆகவே நான் இவடத்துக்கு போடுறேன் 22 சாய எக்ஸ் போடுது. 22 சாய எக்ஸ். அன்ஃபல் விளையிச்சா? விளையிச்சு. ஓகே. அடுத்தது இவடத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இது டோட்டலா 18. இது டோட்டலா 18. 18ல இந்த எக்ஸ் அழிச்சா இது வருமா இல்லையா? வரும். வருமா இல்லையா? வரும். கொஞ்சம் இருங்க. வரும். கொஞ்சம் இருங்க. ஓகே. ஹம்சவேணி. சரியா? இப்ப கவனி. இப்ப இவடத்தை கண்டுபிடிக்கிறேன் என்ன செய்யணும்? 18 சாய ஓகே. 18 சாய எக்ஸ். 18 சாய எக்ஸ். இப்போ இந்த 3 ஆக்களையும் கூட்டுறது நல்லா கவனிங்கப்பா. இந்த 3 ஆக்களையும் கூட்டுறது எவ்வளவுன்னு அடுத்தது கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க பார். என்னை பார், என் கண்ணை பார், ஒயிட் போர்ட்டை பார். இங்க பார். இந்த 3 ஆக்களையும் கூட்டுறது, இந்த 3 பேரையும் கூட்டுறது ஒரு பெருமானத்துக்கு வரும். 3 பேரையும் கூட்டுறது ஒரு பெருமானத்துக்கு வரும். அந்த பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னா நல்லா கவனி. மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க முபஷிரா? 36. முபஷிரா பேரை மாத்தினா? இல்ல. முபஷிரா 36. இதுல நாங்க எதுக்குமே உதவாக்கரைகள், சரியா? நாங்க ஒன்றுக்குமே உதவ மாட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க வேறையா படிக்காம? 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலா லைப்ரரிக்குள்ள போன ஆக்கள் 36 பேர். அதுல படிக்காத ஆக்கள் 6 பேர்னு சொன்னா அப்ப இந்த புத்தகங்களை வாசிக்கிற ஆக்கள் எத்தனை பேராக இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? மொத்த பேரு 36, அதுல படிக்காம இருக்கிறாக்கள் 6. ஆகவே கழிச்சா எத்தனை பிள்ளைகள் வரும்? 30 வரும். 30 வரும். 30 வந்தது சரியா சாமா? டாக்டர் சாமா? வெரி குட். ரிஷாத சரியா? மது அண்ட் ஷாலினி? சரி சார். அன்ஃபல்? சார். நவீத் சரியா? வெரி குட். சரி. ராசி சரிதானே? சரிதானே? ஓகே. இப்போ கவனி. இப்போ இந்த 3 பேரையும் கூட்ட போறோம். இந்த 3 பேரையும் கூட்டுறது யாருக்கு சமன்? இந்த 30க்கு சமன். படிக்கக்கூடிய ஆக்கள் தான் இவங்க, உங்கள மாதிரி ஆக்கள் படிக்கக்கூடிய ஆக்கள், சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த 3 பேரையும் கூட்டுறது இந்த 30க்கு சமன் சொன்னா இப்ப நான் அதை கூட்ட போறேன். எப்படி கூட போறேன்? 22 சய எக்ஸ் சக இந்த எக்ஸ் சக இந்த 18 சய எக்ஸ். 18 சய எக்ஸ். இப்போ இந்த இவங்க 3 பேரையும் கூட்டுறது எதுக்கு சமன்? இந்த 30க்கு சமன். இந்த 30க்கு சமன். முதலாவது போட்டாச்சு. அதே பிறகு இங்க சய எக்ஸ், இங்க சக எக்ஸ். ஆகவே இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் கேன்சல் ஆக்கிறோம். இப்ப இவங்க 2 பேரையும் கூட்டும். 22ஐயும் 18ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 22ஐயும் 18ஐயும் கூட்ட எத்தனை வரும்?
40 40 சய எக்ஸ் சமன் 30. 40 சய எக்ஸ் சமன் 30. எங்களுக்கு தேவை யாரு? இந்த எக்ஸ். எங்களுக்கு தேவை யாரு? எக்ஸ். ஓகே. ஆனா எக்ஸுக்கு முன்னுக்கும் மறை குறியீடு இருக்குது. நேரா கொண்டு சொன்ன நான் என்ன செய்யணும்? சமனுக்கு அங்கால கொண்டு போகணும். சமனுக்கு அங்கால கொண்டு போகணும். அப்ப சய எக்ஸ் சமனுக்கு அங்கால போனா சக எக்ஸ் ஆகிரும். அதே நேரம் சகா 30 சமனுக்கு அங்கால கொண்டு வந்தா சய 30 ஆகிரும். ஆகவே நான் என்ன செய்யலாம்? எக்ஸ் சமன் 40 சய 30. 40 சய 30. ஒரே ஒரு நிமிஷம் தாங்களே, ஒரே ஒரு நிமிஷம். சாரி. ஓகே. இப்போ இதை நான் என்ன செஞ்சேன்? இந்த எக்ஸ நான் அங்கால கொண்டு போனேன். இங்க இந்த இதை இங்கால கொண்டு வந்தேன். எக்ஸ் அங்கால கொண்டு போனா சகவாகிரும். அதுங்க அதை இப்படி போட்டிருக்கிறேன். ஓகேவா? சக 30 இங்கால கொண்டா சய 30. ஆகவே 40 சய 30. ஆகவே எக்ஸ்ட்ரா பெருமானம் இப்ப எவ்வளவு? எக்ஸ்ட்ரா பெருமானம் எவ்வளவு? 40 30 போனா 10. 10. வெரி குட். 10. இப்ப வாங்க கண்டுபிடிப்போம் இவங்களை. சரியா? இப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் எங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா பெருமானம் இப்ப எவ்வளவோ 10. சரி. 22ல இருந்து 10 போனா எவ்வளவு? 12. அதே மாதிரி 18ல இருந்து 10 போனா 8. 8. இப்ப 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சின்னதா ஒரு ரிவிஷன் வந்து சொல்றேன், நல்ல கவனம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறான், கீழே உள்ள வெண்வரி படத்தில் மேற்படி தகவல்களை குறித்து பூரணப்படுத்துக. பூரணப்படுத்திட்டமா? படுத்தியாச்சு. அடுத்த ஸ்டெப், இரு வகையான புத்தகங்களையும் வாசிக்க விரும்புபவர்களின் எண்ணிக்கையை காண்க. ரெண்டு புக்கையுமே, நாவல்களையும் சரி மொழிபெயர்ப்பு புத்தகத்தையும் சரி, 2 பேரையுமே வாசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை எனக்கு முபசிரா சொல்லுங்க. 10 பேர். அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 10. முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 10. ரெண்டாவது கேள்விக்கு சமா சொல்லுங்க பாப்போம். சரியா? ரெண்டாவது கேள்விக்கு சமா சொல்லுங்க. இந்த குழுவில் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் மட்டும் வாசிக்க விரும்புவோரின் எண்ணிக்கை மொத்த வாசகர்களின் எண்ணிக்கையில் என்ன சதவீதம்? அப்படி கேட்டா என்ன பிள்ளைகள் செய்வீங்க? அவன் கேட்கிறான். ரெண்டாவது கேள்வி நல்லா கவனிச்சுக்கோ. ரெண்டாவது கேள்வி கேட்கிறான். சரியா? ரெண்டாவது கேள்வி கேட்கிறான், மொழிபெயர்ப்பு புத்தகம் வாசிக்கவங்க, அதாவது மொழிபெயர்ப்பு வாசிக்கிறாங்க 8 பேரு, மொத்தம் 36 பேரு. சரியா? மொத்தம் 36 பேரு. இந்த மொத்த மாணவர்களில் மொழிபெயர்ப்பு புத்தகம் வாசிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சரை எப்படி கொடுப்பீங்க? ஐடியாவை மட்டும் சொல்லுங்களேன் சாமா. அத 100ஆல அந்த பின்னத்தை 100ஆல பெருக்கணும். வெரி குட். சரியா? எல்லாம் கவனி, இங்க கவனி. ரெண்டாவது கேள்வி அவன் என்ன கேட்கிறான்னு சொன்னா, மொழிபெயர்ப்பு புத்தகம் வாசிக்கிறார்கள் இருக்காங்க தானே இந்த 8 பேர். அந்த 8 பேர் டோட்டலா 36 பேர்ல என்ன சதவீதமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? சதவீதம் சொன்ன என்ன அர்த்தம்? 100க்கு பார்த்தல், 100க்கு பார்க்கிறது தான் சதவீதம் என சொல்லுவாங்க. 100க்கு பார்க்கறத தான் சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே மொத்தமானவர்கள் எவ்வளவு? மொத்தமானவர்கள் 36. அதுல மொழிபெயர்ப்பு பார்க்கிறார், மொழிபெயர்ப்பு புத்தகம் வாசிக்கிறாள் 8, தர 100. ஆகவே இப்ப சுருக்குவோம் பெருக்குவோம் வாங்க. சுருக்கிறோம் பெருக்குருவோம் வாங்க. ஓகே. 8 2 பிரிச்சா 4, 36 2 பிரிச்சா எத்தனை வரும்? 15 16 17 18. திருப்பி 2 பிரிப்போம் வாங்க. 2 2 பிரிச்சா 9, 2 பிரிச்சா 9. மறுபடி பிரிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆகவே 200 கீழ் 9. 200 9ஆ பிரிப்போமா? 18 2 மிச்சம் 20, 18 2 மிச்சம் தசம் மிச்சம் 20 2 3. அப்ப என்ன எத்தனை சதவீதம் வரும்? சரியா? இது சமா சரியா?
ஓ சார். எப்படி வந்துச்சு? அதாவது 8 கீழ் 36 இவங்களை 100க்கு பார்த்தா சதவீதம் வரும். 8 கீழ் 36 அவங்கள 100க்கு பார்த்தா சதவீதம் வரும். இவங்களை சுருக்குறோம். சுருக்கினோடனே கடைசா வருது என்னது? 2 கீழ் 9 தர 100. 2 கீழ் 9 தர 100. இந்த 2ஐயும் 100ஐயும் பெருக்கிறேன் 200 கீழே 9 வந்துச்சு. 2ஐயும் 100ஐயும் பெருக்கினேன் 200 கீழே 9 வந்துச்சு. 200 9ஆல பிரிச்சேன் 22.222 போகும். அதனால 2 3 போட்டு சதவீதமாக போட்டு விட்டேன். இந்த விஷயம் விளங்கிச்சா இல்லையா? வாங்க. சரி, முதலாவது பாரு, ரூபாய் 1800. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? ஓகே, முதலாவது கேள்வி ரூபாய் 1800 இப்படி எழுதியாச்சு. ஓகே, ரூபாய் 1800 விலையுள்ள கை கடிகாரம் ஒன்றினை வாங்கிய வியாபாரி ஒருவர் அதனை 20% லாபத்துடன் விலை குறித்தார். இப்ப இத வந்துகிட்டு என்ன செய்யறாரு? 20% இலாபம் விற்கிறார். என்ன செய்யறாரு? இலாபத்துக்கு சரியா 20% இலாபம் 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 சரியா இலாபம் வச்சு விலையை குறிச்சு விட்டுறார். எவ்வளவு பிரைஸ்ன்னு தெரியாது. ஓகேவா? வைக்கிறார். சரியா? இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. தெரியா நமக்கு. ஓகே, குறித்து விலை குறித்தார். பின்னர் அதனை விற்கும் போது குறித்த விலையிலிருந்து இப்ப இந்த எக்ஸ் ஆள் இந்த விலைய சரியா அந்த குறித்த விலையிலிருந்து இப்ப இதை விற்க போறாரு. சரியா? குறித்த விலையிலிருந்து 10% கழிவு 10% கழிவு 10% கழிவு. ஓகே, கழிவு. ஓகே, கழிவு கொடுத்த பிறகு இப்போ ஒரு பெருமானம் கொண்டு வருது. அடுத்ததுதான் y அப்படின்னு வைப்போம். அடுத்ததுதான் y. ஓகே, இப்ப முதலாவது இதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வரும் பாரு. சரியா? இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. பேப்பரை ஃபெஸ்ட்டுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டீங்களா? வெரி குட். சரி, இப்ப கவனிங்க. சரியா பிள்ளைகள்? நல்லா கவனிச்சுக்கோ. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு வியாபாரி அந்த வியாபாரி இப்ப நீங்க தான் வியாபாரி. நீங்களா நினைச்சுக்கொள்ளணும், ஓகே நான் தான் இப்ப வியாபாரி. ஓகேவா? நீங்க தான் அந்த பிசினஸ்மேன். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு கடை ஒன்று போயிட்டு என்ன செய்யுது? முதலாவது ஒரு ஒச்சு ஒன்று வாங்குறீங்க. என்ன ஒச்சுன்னா கை கடிகாரம் ஒச்சு ஒன்று வாங்குறீங்க. அந்த ஒச்சில பெருமானம் பெருமதி வந்துகிட்டு 1800 ரூபாவாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹோல்சேல் பிரைஸுக்கு என்ன செய்றீங்க? போயிட்டு அந்த ஒச்சை வாங்கிட்டு வாரீங்க. அந்த ஒச்சில பெருமானம் வந்துகிட்டு 1800 ரூபா. இந்த 1800 பெருமானம் உள்ள அந்த ஒச்சுக்கு 20% லாபம் வச்சு, சரியா? இப்படித்தான் கடைக்காரர்கள் எல்லாம் செய்வாங்க. 20% லாபம் வச்சு ஒரு குறித்த விலை ஒன்றை வைக்கிறார். சரி, அப்படி அவர் வாங்குறாரு 1800 ரூபாய்க்கு. அதுக்கு 20% லாபம் ஒன்று வைக்கிறாரு. வச்சு ஒரு பிரைஸ் ஒன்று போட்டாரு. போட்ட பிறகு அந்த பிரைஸ் இப்ப உதாரணமா இப்ப நீங்க தான் யாரு? சாஜிதா தான் கடை ஓனர். 1800 ரூபாய்க்கு வந்துகிட்டு சாமானை வாங்கி 20% லாபம் வச்சு இப்ப பிரைஸ் அடிச்சிட்டார். இப்ப நான் தான் என்ன செய்யறாரு? நான் தான் கிளைண்ட். அப்ப நான் வந்து ஓகே இந்த எக்ஸ் இது எனக்கு ஓகே ஆயிட்டு, பிரச்சனை ஒன்று இல்லை அப்படின்ட்டு நான் என்ன செய்யறேன்? அந்த பொருள் அந்த கடிகாரத்தை என்ன செய்யறேன்? கை கடிகாரத்தை நான் இப்ப சாஜி தடை கொண்டு வரேன். இப்ப பொஸ் நிக்கிறார். பொஸ்ட் சொல்ல குறைக்க மாட்டீங்களா அப்படின்னதோட உடனே பெரியாக்கள் மாதிரிக்கு நான் என்னமோ அப்படி இந்த மாதிரி சரி உங்களுக்காக வேண்டி பாவமே படிச்சு தந்த சேர்ன சுட்டி நான் என்ன செய்யறேன்? ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் ஒன்று போட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு பிரைஸ் ஒன்று வரும். இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸையும் வையும். அப்படித்தானே? 10% தருவாய் சாஜிதா? அதுவும் தர மாட்டேன். அடிச்ச வேலை தான் சார். அங்க உண்டு முசிப்பேலா. சரியா? நான் உங்களுக்காக வேண்டிதான் இந்த பிரைஸ் தாரேன். வேற ஆள் சொன்ன 50 ரூபா கூட்டி தான் கொடுப்பேன், தவிர குறைக்க மாட்டேன். என்ன வாங்கிட்டு போங்க, இல்லாட்டியும் வாங்கிட்டு போங்க வந்ததுக்காக. அப்படித்தானே சாஜி? அப்படி இல்ல. வெரி குட். சரி, இப்ப கவனி. இப்ப ரூபாய் 1800. நல்லா கவனிங்க பிள்ளைகள். விளங்குதா? ரிஸ்கி விளங்குதா? ரீமா விளங்குதா? கல்ஜா, ஹிக்மா, ஹசீனா, மதுஷாலினி, நிஷா, பிலால் எல்லாம் விளங்குதா? டாக்டர் விஷாலா விளங்குதா? ஓகே, சரி கவனி. இப்போ 1800 ரூபா தான் என்னது? கடிகார அந்த வாட்ச் கை வச்சுற விலை. அதுக்கு 100க்கு
100க்கு 20% இலாபம் வச்சு விலை குறிக்காரு, விக்க இல்ல. இலாபம் வச்சு விலை தான் குறிக்காரு தவிர விக்க இல்ல. அப்போ அந்த லாபத்தை வச்சுட்டு அதாவது இந்த எக்ஸ காணும் முதலாவது. சரியா? இந்த 2 சைஃபரை மட்டும் இல்ல. எப்படி இந்த 2 சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் வெட்டுற, இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் வெட்டுற. அப்ப மீதமா இருக்குது 180 தர 2. 180 தர 2. ஈர் சைஃபர் சைஃபர் 8 2 16 6 1 மிச்சம் ஈரொண்டு 2 1 3 360 ரூபா. 360 ரூபா. இந்த 360 விஷயம் என்ன பிள்ளைகள், அவர் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சது. அதாவது இந்த 1800 ரூபாவோட பிளஸ் 360 ரூபா லாபம் கொண்டு வச்சுதான் இந்த எக்ஸ வச்சுறாரு. அதாவது அந்த இந்த ஆள் அதாவது 20% இந்த பிரைஸுக்கு 20% கொண்டு வச்சு பிரைஸ் குறிச்சு ஒட்டி வைக்கிறார். அதுக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒட்டி வைக்கிறார். அப்ப கூட்டம் பிள்ளைகள் 0 6 8 3 11 1 மிச்சம் 1 2. ஆகவே இப்போ பிரைஸ் டேக் அதாவது அந்த ஒச்சில ஒட்டி இருக்கிற விலை எவ்வளவு சாஜிதா? 2160 ரூபா. 2160 ரூபா அந்த பிரைஸுக்கு அந்த ஒச்சில ஒட்டி வச்சிருக்கிற. சரியா? ஒட்டி வச்சுக்கிற. இப்ப நான் வாரேன் என்ன, இப்ப நான் வந்த பிறகு சாஜிதரை கேட்கிறேன், சரி ஓகே 2160 ரூபா பிரச்சனை எண்ட் இல்ல, குறைச்ச மாட்டீங்களா, ஒரு 160 ரூபா மாதிரி ஒன்று குறைச்சு விட்டேன் நல்ல தானே, 2000 ரூபாய்க்கு மட்டமா போடுவோமே அப்படி நான் கேட்கிறேன். சரி 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 போனா போட்டும், உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஒன்று தாரனே அப்படி சொல்றான். இப்போ இந்த பிரைஸுக்கு தானே அவர் 10% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஓகே, அப்ப என்ன செய்யணும்? 2160 தர 100க்கு 10. 100க்கு 10. இப்ப வாங்க சுருக்கும். சரியா? இப்ப இதுக்கு இப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. கொடுத்தா இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த இதுவும் கேன்சல். அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்த சார்ல வந்துகிட்டு 216. 216 ரூபா. 216 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. யார்? சாஜி தான் எனக்கு தருது. அப்போ டோட்டல் பிரைஸ் அதாவது அங்க கொடுத்திருந்த பிரைஸ் அதாவது அந்த 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 ஒச்சில ஒட்டி இருந்த பிரைஸ் எவ்வளவு? 2160 ரூபா. எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கழிச்சீர? எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கழிச்சீர? 216 ரூபா. ஆகவே 2160 இருந்து 216 ரூபாவை கழிப்புமா. சைஃபர்ல இருந்து 6 போகாது. ஆகவே கடன் எடுத்தோம்னு சொன்னா 10 10ல இருந்து 6 போனால் 4. 10ல இருந்து 6 போனால் 4. அப்ப இங்க எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு 5. 5ல இருந்து 1 போனா 4. இங்கே அப்ப 1. 1ல இருந்து 2 போகுமா? கடன் எடுத்தா எவ்வளவு? 11. 11ல இருந்து 2 போனா எவ்வளவு? 11ல இருந்து 2 போனா 9. இங்க 1. ஆகவே சரிதானே? ஓ சார். ஓகே. ஆகவே இப்போ சாஜிதா எனக்கு தந்த விலை எவ்வளவு? சரி சார் போனா போட்டும் பரவாயில்ல, 1944 ரூபா தாங்க. 1944 ரூபா தாங்க. அப்போ இப்ப இல்ல இதை வச்சு யோசிச்சு பாருங்க. அவர் வாங்கினது 1800 ரூபாய்க்கு 20% லாபம் வச்சு விற்கும் போது அதாவது பிரைஸ் டேக்ல ஒட்டினது 2160 ரூபா. அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் அந்த அதுக்கு கொடுக்கும்போது இந்த பிரைஸுக்கு தாங்க பிரச்சனை திருப்பி சொல்றேன், டிஸ்கவுண்ட் ஒன்று தாங்களே அப்படின்றத 10% கழிவு கொடுக்குறாரு. கழிவு கொடுத்த பிறகு லாஸ்டா வார பிரைஸ் எவ்வளவு பிள்ளைகள்? இல்ல கடைசியா வார பிரைஸ் எவ்வளவு பிள்ளைகள்? இந்த பிரைஸ். இது எல்லாருக்கும் விளங்கிச்சா விளங்க இல்லையா? சொல்லுங்க பாப்பா எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேக்குறான் என்ன பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் கேக்குறான் அக்கடிகாரத்தின் குறித்த விலையாது. அக்கடிகாரத்தின் குறித்த விலையாது அப்படின்னு கேட்கிறான். சரியா? ரெண்டாவது கேள்வி கேட்கிறான் அக்கடிகாரத்தின் விற்ற விலையாது. சரியா? மூணாவது அவ்வியாபாரிக்கு கிடைத்த இலாபம் யாது. நாலாவது கேள்வி அவ்விலாபத்தின் இலாபத்தை கொள்விலையில் சதவீதமாக தருக. ஓகே, இப்ப கவனிங்க. இப்போ எண்ட் ஸ்கிரீனை டச் பண்ணிக்கோங்க. எண்ட் ஸ்கிரீன் டச் பண்ணுங்க, பெருசா வரும். சரியா? முதலாவது கேட்கிறான் அக்கடிகாரத்தின் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவன் குறித்த விலை அப்படின்னு கேட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவன் அதாவது இப்ப நான் தான் யாரு சாஜிதா தான் ஓனர், அவ வாங்கிட்டு 1800 ரூபா லாபம் வச்சு அவங்க லாபம் வச்சு ஒரு பெருமானம் வருது தானே, அதைத்தான் அவன் கேட்கிறான் அக்கடிகாரத்தின் குறித்த விலை யாது அப்படின்னு. அப்போ 1800 ரூபாய்க்கு வாங்கினது 1800 ரூபாய்க்கு வாங்கினத 20% லாபம் வச்ச பிறகு வந்த விலை எவ்வளவு பிள்ளைகள்? வந்த விலை எவ்வளவு?
ரூபா. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? இவரு. அதாவது அக்கடிகாரத்தின் குறித்த விலைனா என்ன? அந்த பிரைஸ் டேக். அதாவது அவங்க நேரத்தோட 1800 வாங்கின பிறகு 20% லாபம் வச்சு அந்த வெச்ச விலை என்ன அப்படின்னு கேட்கிறான். 2160. ரெண்டாவது கேள்வி, அவ்வியாபாரிக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? அவ்வியாபாரிக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? இப்போ அதுக்கப்புறம் நாங்க அந்த விலைக்கு 10% கழிவு வச்சு கொடுத்துட்டோம். கொடுத்தது எவ்வளவு பிள்ளைகள்? கொடுத்தது எவ்வளவு? கொடுத்தது எவ்வளவு? 1944 ரூபா. வாங்கினது எவ்வளவு? 1800 ரூபா. 1800 ரூபா. கொடுத்தது 1944 ரூபா. இதுல இருந்து இந்த 1800 ரூபா கழிச்சிங்கன்னு சொன்னா அவ்வியாபாரிக்கு கிடைத்த லாபம் வரும். சரியா? ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. திருப்பியும் வரணும். சரியா? திருப்பியும் வரேன். டெஸ்ட் கேட்கிறான் என்ன? டெஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறான்? சரியா? அக்கடிகாரத்தின் குறித்த விலை யாது? கடிகாரத்தின் குறித்த விலை யாது அப்படின்னா குறித்தன்னு சொன்னா அவங்க 20% லாபம் வச்சு குறிச்சு வச்சிருந்தாங்க தானே, அந்த விலையை தான் கேட்கிறான். அப்போ அவங்க வாங்கினது 1800 ரூபா. அதாவது யாரு? பொஸ், அந்த கடைக்காரன் வாங்கினது 1800 ரூபா. 20% லாபம் வைக்கிறான். வெச்ச பிறகு வந்த ஆன்சர் தான் இது. அதாவது அந்த பிரைஸ் டெக்ல வந்தது தான் இது. அதுக்கப்புறம் அந்த பிரைஸ்ல உள்ள ஆளுக்கு இப்ப நாங்க நல்லா உனக்கு விளங்கப்படுத்துறேங்க பாரு, இதுதான் 2160 ரூபா. திருப்பி அந்த 2160 ரூபா விற்கிற அந்த ஒச்சுக்கு 10% கழிவு கொடுத்த பிறகு வந்த ஆன்சர் தான் 1944 ரூபா. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் இது. முதலாவது கேள்விக்கான ஆன்சர் இது. ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? இவர் எவ்வளவுக்கு வித்தாரு? 1940 ரூபா. மூணாவது கேள்வி கேட்கிறான், அந்த ஓனர், அந்த பொஸ் வந்துகிட்டு எவ்வளவு லாபம் எடுத்திருப்பார்? எவ்வளவு லாபம்னு சொன்னா அவர் வாங்கினது 1800 ரூபா, வித்தது வந்துகிட்டு 1944 ரூபா அப்படின்னு சொன்னா வாங்கினது 1800 ரூபா, கொடுத்தது 1940 ரூபா. கழிச்சணும். வெரி குட், கழிச்சணும். அப்போ மூணாவது கேள்வி போவோம். 1944 ரூபாயில இருந்து 1944 ரூபாயில இருந்து 1800 ரூபா கழிச்சோம்னு சொன்னா 1800 ரூபா கழிச்சோம்னு சொன்னா எவ்வளவு? 144 ரூபா. 144 ரூபா என்ன வந்திருக்கும் அவருக்கு? இலாபம் வந்திருக்கும். மூணாவது கேள்வி விளையாச்சு. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். வெரி குட். சரி, இப்ப அடுத்தது அடுத்த கேள்விக்கு போமா? சரி, லாஸ்ட் கேள்வி என்ன? அவ்விலாபத்தை கொள்விலையின் சதவீதமாக தருக. அவ்விலாபத்தை கொள்விலையின் சதவீதமாக தருக அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த லாபமானது அவர் வாங்கிய விலையில வச்சு பார்க்கும்போது எத்தனை சதவீதம் அந்த லாபமானது அவர் வாங்கிய சல்லியை வச்சு பார்க்கக்கிட்ட எத்தனை சதவீதம் லாபம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் என்ன? சரியா? நாலாவது கேள்விக்கான ஆன்சர், அவர் எவ்வளவு கொடுத்து வாங்கின? 1800 ரூபா. 1800 ரூபா. சரியா? வித்த பிறகு அவருக்கு வந்த லாபம் எவ்வளவு? 144. தர 100. 100ஆல பெருக்கிறது. தர 100. அதாவது கொள்வளவு விலையின் மேல் லாபம் தர 100 போட்டா என்ன வரும் ஆன்சர்? கொள்வனவு விலையின் மேல் லாபம் தர 100 போட்டா என்ன வரும்? லாப சதவீதம் வரும். ஆகவே பிள்ளைகள் நல்லா கவனி, இந்த 2 சைபரையும் இந்த 2 சைபரையும் விட்டுடலாம். ஓகேவா? மேல 144, கீழே 18. 2ஆல பிரிச்சு பார்ப்போம். 18 2ஆ பிரிச்சா 9, 144 2ஆ பிரிச்சா 72. ஆகவே 72 9ஆல பிரிக்க போறோம். கவனிங்க, 72 9ஆல பிரிக்க போறோம். 72 9ஆல பிரிக்க போறோம். 9 9 18 18 9 27 அப்படின்னு போகிட்டு என்னது 50 எத்தனை வரும்? 50 45. 6 54. 7 9 2. 7 9 8 9 8 9 72. 9 8 64. சரிதானே? ஓ சார்.
வெரி குட். ஆகவே இப்ப சதவீதம் எத்தனை வந்திருக்கேன்? 8%. 8%. ஓகேவா? இப்ப இந்த கேள்வி விளையாச்சா?